அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய கஜலக்ஷ்மி யோகத்தால் 5 ராசிகளுக்கு கிடைக்கப் போகும் ராஜ யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5 முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்குதுங்க. குறிப்பாக மாதத்தின் முதல் நாளில் சுக்கிரன், பின்னர் செவ்வாய், சூரியன், புதன் 2 பயிற்சிகள் என கிரகங்களின் நகர்வுகள் பார்த்திங்கன்னா 12 ராசிகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களின் பெயர் மாற்றம் சேர்க்கைகள் காரணமாக உருவாகக்கூடிய கஜலக்ஷ்மி யோகம் மற்றும் புத ஆதித்யா ராஜயோகம் காரணமாக சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அதிகரிக்க போதுங்க. குறிப்பாக ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஆகஸ்ட் 1, 2026 பார்த்திங்கன்னா சுக்கிரன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் ஆகஸ்ட் 2 செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 புதன் கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. ஆகஸ்ட் 17 சூரியன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 22 புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறாருங்க. மேலும் இந்த மாதத்தில் கடக ராசியில் புதன் நுழையும் போது குருவுடன் இணைந்து கஜலட்சுமி யோகம் மற்றும் சூரியனுடன் இணைந்து புதாத்திய யோகங்கள் உருவாகக்கூடிய காரணத்தால் மேஷம், கடகராசி உள்ளிட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறப்போகுதுங்க. அதில் முதல் ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசி. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுகஸ்தான 4ஆம் வீட்டில் உருவாகக்கூடிய கஜலட்சுமி யோகம் மற்றும் புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதாத்திய யோகமும் உருவாக உள்ளது. இந்த கிரகங்களின் மாற்றம் மற்றும் யோகங்களால் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகக்கூடிய நேரம் இது. எதிலும் நேர்மறையான சிந்தனையோடு செயல்படுவீங்க. இந்த மாதத்தில் புதிய தொடக்கங்களை மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுங்க. உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. சொத்து மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வருமானத்திற்கான புதிய வழிகளை கண்டறிவீர்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசி. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உருவாகும் கஜலட்சுமி யோகம் 2ஆம் வீட்டில் புதாத்திய ராஜயோகம் உருவாகிறதுங்க. இதன் காரணமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகவும் சிறப்பானதாக அமையும். உங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த செயல்பாடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் பணியிடத்தில் பாராட்டையும் பெற்றுத்தருங்க. உங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைவது மனதிற்கு தைரியத்தை கொடுக்கும். அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. முதலீடு சம்பந்த விஷயங்களை கவனம் செலுத்துவது அவசியங்க. 3வது ராசியை பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சூரியனின் பயிற்சி மற்றும் புதனின் பயிற்சி நடக்க உள்ளதால் உருவாக போகும் புதாத்திய ராஜயோகம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும். நீங்கள் கையில் எடுத்த எந்த ஒரு வேலையும் விரைவாக முடிக்க முடியும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகளை இந்த நேரத்தில் முடிப்பீங்க. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பொறுமையுடன் செயல்படுவதும் முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும். முதலீடு தொடர்பான விஷயங்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும். மேலும் சரியான நிதி ஆலோசகர்களுடன் ஆலோசித்து செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். முடங்கி கிடந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கஜலட்சுமி யோகம் உருவாகும். மேலும் 12ஆம் வீட்டில் புத ஆதித்ய ராஜயோகம் உருவாகக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வணிக ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீங்க. உங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் பணி தொடர்பான இலக்குகளை அடைவதில் முன்னேற்றத்தை அடைவீங்க. அதே நேரம் பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் பாராட்டை பெற்றுத்தருங்க. மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதிய சாதனைகளை படைக்க போகிறாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் கஜலட்சுமி யோகம் உருவாக போகுது. 10ஆம் வீட்டில் புத ஆதித்ய ராஜயோகம் அமையும். கிரகங்களின் பயிற்சி மற்றும் யோகங்கள் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் மூலம் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவீர்கள்ங்க. புதிய மனிதர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் புதிய திட்டங்கள் சாதகமானதாக அமையும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முழு ஆதரவுடன் இருக்குங்க. இழந்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய முக்கியமான நேரம்னே சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த 5 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ராஜயோகமே கிடைக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.